Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Kavipriya along with me. So, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்? FITS FITS. FITS அப்படின்றத பார்க்க போறோம். FITSன்றது மெட்ராலஜி ஒரு முக்கியமான இது. FITS தெரியாம மெட்ராலஜி வந்து கிடையாது. FITSனா என்ன சொல்றாங்க? Assembly condition between holes and shafts. FITSனா assembly condition between holes and shafts தான் FITSனு சொல்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் ஃபிட். கிளியரன்ஸ் ஃபிட்ல என்னென்ன உதாரணமா சொல்றாங்க? Slide fit, easy sliding, slack running, loose running fit. ஸோ 4 விதமா சொல்றாங்க. ஸ்லைடு ஃபிட், ஈஸி ஸ்லைடிங், ஸ்லாக் ரன்னிங் ஃபிட், லூஸ் ரன்னிங் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு 4 சொல்றாங்க. ஸோ இதில் வந்து கிளியரன்ஸ் ஃபிட் பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படி சொல்றாங்கன்னா இதான் கிளியரன்ஸ் ஃபிட்டு. ஸோ ஓல் பெருசாக இருக்கு, ஷாஃப்ட் சின்னதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஓல்ல இருந்து ஷாஃப்டை கழிக்கணும். ஸோ Cmax equal to UL of hole, upper limit of hole minus lower limit of shaft. ஸோ Cmaxன்றப்ப ஃபர்ஸ்ட் மேக்ஸோட அப்பர் தொடர்பு சொன்னா இங்க மேக்ஸ்னா இங்க அப்பர் வரும். அதுக்கு C மினிமம்னா lower limit of hole minus upper limit of shaft. ஸோ ஒன்னு அப்பர் லிமிட்டா இருந்தா இன்னொன்னு lower limit. அது அப்பரா லோயரான்னு எப்படி முடியும்னா மேக்ஸா இருந்தா அப்பர், மினிமம் இருந்தா லோயர்னு. அது மட்டும் இல்லாம இது வந்து எப்பவுமே கிளியரன்ஸ் இருப்பா ஓல் தான் பெருசா இருக்கும், ஷாஃப்ட் சின்னதா இருக்கும். அப்போ ஓல் ஃபர்ஸ்ட் வரும், ஷாஃப்ட் ரெண்டாவது வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து இதுல இந்த மேக்ஸிமமோட அப்பரை போத்துக்குங்க, மினிமமோட லோயரை போத்துக்குங்க. அப்பருக்கு இந்த போந்தா மைனஸ்ல லோயர் இங்க இருந்தா இந்த மைனஸ்ல அப்பர் வரும். ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் கிளியரன்ஸ்னா ஓல் ஃபர்ஸ்ட் வரும், ஷாஃப்ட் செகண்ட் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட். இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்ல என்ன அப்படின்னு ஆச்சரியம் அப்படின்னா யார் பெருசா இருப்பா? ஷாஃப்ட் பெருசா இருப்போம், ஓல் சின்னதா இருப்போம். நம்ம ப்ரெஸ் பண்ணி நகர்த்துற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ், மினிமம் இன்டர்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்ல என்னென்ன உதாரணம் சொல்றாங்க? ஸ்ட்ரிங் ஃபிட், ஹெவி டிரைவ் ஃபிட். ஸ்ட்ரிங் ஃபிட்டும் ஹெவி டிரைவ் ஃபிட்டும் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் சொல்றாங்க. இப்போ மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ், மினிமம் இன்டர்ஃபரன்ஸுக்கு இப்போ இதில் யார் பெருசா இருப்பானா, யார் வந்து பெருசா இருப்பாங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் தான் பெருசா இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஷாஃப்ட் தான் பெருசா இருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷாஃப்டை எழுதணும். இங்கே வந்து ஃபார்முலால ஃபர்ஸ்ட் வந்து ஷாஃப்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஷாஃப்ட் வரணும். ஐ மேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க அப்பர் லிமிட் ஆஃப் த ஷாஃப்ட் மைனஸ் லோயர் லிமிட் ஆஃப் த ஓல். ஏன் அதை அப்படி போடுறோம் அப்படின்னா மேக்ஸ்னா அப்பர் வரணும், மினினா லோயர் வரும். அது மட்டும் இல்லாம இங்க ஷாஃப்ட் ஃபர்ஸ்ட் வருவான், ஓல் வந்து செகண்ட் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். அதை வச்சா நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ ஐமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் மைனஸ் லோயர் லிமிட் ஆஃப் ஹோல். ஐ மினிமம் ஈக்குவல் டு லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் மைனஸ் லோயர் லிமிட் ஆஃப் ஹோல். ஷாஃப்ட் ஃபர்ஸ்ட் வரும், ஹோல் செகண்ட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸில் வந்து மினிமம் கிளியரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஐ மினிமம் மேக்ஸிமம் கிளியரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்றது சொல்கிறாங்க. ஸோ அடுத்து டிரான்சிஷன் ஃபிட்னா என்ன? மிக்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் கிளியரன்ஸ் ஃபிட் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ கடவுள்னு ஒருத்தன் தானா, இன்னொருத்தன் மிருகம்னு ஒருத்தர் இருப்பான். அப்ப ஆள வந்தான் வந்தா என்ன பண்ணுவாரு? கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்லுவார்ல, அதே போல கடவுள் பாதி மிருகம் பாதினா இது ஓலும் இருக்கும், கிளியரன்ஸ் ஃபிட்டும் இருக்கும், இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டும் இருக்கும். ஸோ ஓலும் ஷாஃப்டும் இந்த மாதிரி இதுவாகும்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் வந்து we have to find out the Imax and Cmax அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஐமேக்ஸும் சிமேக்ஸும் கண்டுபிடிப்போம் டிரான்சிஷன் ஃபிட்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அலவன்ஸ்னா என்ன? அலவன்ஸ்னா மினி கிளியரன்ஸ் ஆர் மேக்ஸ் கிளியரன்ஸ். சோ மினிமம் கிளியரன்ஸ் இல்ல மேக்ஸிமம் கிளியரன்ஸ் தான் இது சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அது? It is the international difference between basic dimension of mating parts may be positive or negative. சோ அலவன்ஸ் வந்து கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ இதான் வந்து அலவன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. மினிமம் கிளியரன்ஸ் ஆர் மேக்ஸிமம் கிளியரன்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபிட் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஃபிட்டு, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு, டிரான்சிஷன் ஃபிட்டு, அலவன்ஸ் பற்றி கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்ட கவிப்பிரியாக்கு தேங்க்யூ சொல்லுங்கள்.